இன்னும் 150 கோடி போட்டோம். கொடி மாட்டை தான் 100 கோடி தான் போட்டது. கொடி மாட்டை தான் காணும். பைப்லாம் உடஞ்சிருக்கு. பைப்பே வந்து பாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. கொடியெல்லாம் விட உடஞ்சிருக்கு. பொது சொத்துக்களை சேதமாக்கி இருக்காங்க. 3 துறை அதிகாரிகள் களத்துல இறங்கி நின்று அங்க என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குது, எவ்வளவு சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லை, இவர்களுக்கு வெறுமனே ரசிக குஞ்சுகளாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியினுடைய தொண்டர்கள்னு சொல்வதற்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். ஒரு பக்கம் சாரி கேட்டதை நக்கல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் 24 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லுவது என்ன வகையான மாடல்? போராட்டத்துக்கான காரணமே இல்லாத போனதுக்கு அப்புறம் நான் போராட்டம் பண்ண வரேன்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? திடீர்னு வந்து களத்துல இறங்கிட்டு என்ன ஸ்கிரிப்ட், என்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பு போடுறதுக்கு ஒரு மாஸ்டர், இந்த பக்கம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், எல்லாரும் நின்று சொல்லி கொடுத்து உடனே செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. உங்களால், உங்கள் கட்சியினால் ஏற்படக்கூடிய, உங்கள் ரசிகர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுங்கள். உங்கள் ரசிகர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்னுடைய கருத்து. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று விஜய் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம், லாக்அப் டெத்துக்கு எதிராக ஒரு போர் குரல் எழுப்பியிருக்கிறார் விஜய் அப்படிலாம் வந்து ஊடகங்கள்ல வந்து செய்திகள் சொல்றாங்க. நாம் பார்த்த வகையில விஜய் முதல்ல கலந்துகிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்களே அந்த கட்சியை வந்து கண்டக்ட் பண்ணி அதுல விஜய் கலந்து கொண்டது. முன்னாடிலாம் வந்து புஷி ஆனந்த் வருவார், முழக்கம் போட்டுட்டு போயிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த முறை பேசவும் செஞ்சிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? உண்மையிலேயே உள்ளபடியே நாம ஒரு நீண்ட காலமா நாம வச்சுக்கிட்டு இருந்த கோரிக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பலன் கிடைச்சிருக்கு. ரோட்டுக்கு வான்னு சொல்லி அப்படின்னு நாம நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, நாம பல முறை மென்ஷன் பண்ண ஒரு விஷயம்தான், விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பது வீட்டுக்குள் இல்லை, அரசியல் என்பது வீதியில் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது, நேரடியாக மக்களை சந்திப்பதில் தான் இருக்கிறது. வெறுமனே நீங்க அறிக்கைகளை, அதுவும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவர் அறிக்கை விடுறது கூட கிடையாது, யாரோ எடுத்து எழுதி அவர்களே போஸ்ட் பண்ணக்கூடியதாக தான் அந்த கட்சி இருந்துச்சு. அப்படி இல்லாம நேரடியாக களத்துக்கு வந்து இன்னைக்கு இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனா என்ன பிரச்சனைனா, இதையும் நம்ம எப்படி முதல்ல சொன்னதை அவர் இப்போ நிறைவேற்றாரோ, அதாவது ஒரு வருடத்துக்கு பிறகு அவர் நிறைவேற்றுகிறாரோ, அதே மாதிரி இந்த விஷயத்த பிற்காலத்தில் அவர் சரி பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே காரணம் என்ன, எதுக்காக நாம போராடுறோம் அப்படிங்கிறத சரியா பரிசீலிட்டு செய்யணும். ஏன்னா போராட்டத்துக்கான தேவை இருந்துச்சுன்னா நீங்க போராட்டம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஜெயராஜ் பினிக்ஸ் மரணத்தின் போது போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் வெடித்தது, எதிர்கட்சிகள் அங்கே கடுமையாக வேலை செய்தது, எல்லாம் பேசுது. ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கலைங்கிற இடத்துலதான் அங்கே நீங்க பேசுவதற்கான இடம் இருக்குது. சரிங்களா? நீங்க பினிக்ஸ் விவகாரத்துல அவருடைய அப்பா மகன் 2 பேருடைய பிரேத பரிசோதனைக்கான கொண்டு போறாங்க, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது. அவர்களை, அதாவது குற்றவாளிகளை தப்புவிக்கிற வேலையைத்தான் எடப்பாடி அரசு வேலை செய்தது. அது மட்டும் இல்லாம சிபிஐக்கு அவர்கள் மாற்றுவதற்கு தயங்கினார்கள். அதை கொடுக்கக்கூடாது, அதை அப்படியே வச்சுட்டு இங்க இதுவே பண்ணிக்கிடுங்க மாதிரி ரொம்ப இழுத்தடிச்சாங்க. அந்த குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தயங்கினாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இதுல அவங்க முதல்ல லாக்அப் டெத்னே ஒத்துக்கலையே. ஆமா, அவங்க மூச்சு தண்ணீர் செத்து போயிட்டாங்கன்னு தானே சொன்னாங்க. அதாவது திரிக்கிற வேலையெல்லாம் செய்தார்கள். ஆனா இங்க அப்படி நடக்கல, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. நீதிபதியே வந்து இதை சிபிசிஐடி விசாரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் அதுல வந்து எங்கேயும் அதாவது கேம் விளையாட கூடாது, இது அரசியல் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே தூக்கி வந்து சிபிஐ கொடுக்குற வேலையை செய்தார்கள். இப்ப இதை வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும், 2 பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி கையாண்டார்கள் அப்படின்னு. ஒண்ணு. இன்னொன்னு, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்க இந்த விஷயத்துல நீங்க நேரடியா போனீங்க இல்லையா, அதுவே எவ்வளவு தாமதமா, அது இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம், அதாவது ஒரு நாளைக்கு அப்புறம் தான் நீங்க பின்னாடிதான் போனீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் ஒரு அறிக்கையிடுவதிலிருந்து அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவது வரைக்கும் நீங்க தாமதமா இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 நாள் கழிச்சு எங்களுக்கு பெர்மிஷன் இப்பதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பெர்மிஷனுக்காக காத்திருந்தோம். ஒரு போராட்டத்துக்கு வருகிறவர்கள் பெர்மிஷனுக்காக காத்திருப்பது தவறில்லை. ஆனால் போராட்டத்துக்கான காரணமே இல்லாத போனதுக்கு அப்புறம் நான் போராட்டம் பண்ண வரேன்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நாம கேள்வி கேட்கிறோம். ஒண்ணு, ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு ரியாக்ஷனும் தாமதமாக இருக்கிறது.
இது இன்னொன்று. நீங்கள் நல்லா கவனிங்க, இது ஒரு புது கட்சி. இந்த கட்சி மிகச்சிறிய அளவில் இன்னைக்கு தான் முளை விட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கட்சிக்குள்ளேயே முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்குது. விக்கிரவாண்டியில் கூட்டம் பெரிய அளவில் கூட்டுறாங்க. ஒரு மினி வேனில் போனவங்க 6 பேர் மொத்தமாக அடிபட்டு இறந்து போயிடுறாங்க, விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் எந்த செய்தியுமே வரலங்க. அவர்களை பற்றி எந்த வருத்தம் தெரிவித்தோ, என் கட்சியை தேர்ந்தவர்கள், எங்களுடைய கழக கண்மணிகள், இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த தலைமையிலிருந்து ரிப்ளை வரும்லாங்க, எதுவுமே வரல. அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களில் சிலர் அவர்கள் கொந்தளிச்சு பேசுறாங்க. ரசிகர்களா இருந்தவங்க போன மாசம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலாம், திடீர்னு அவர்கள் மாறின உடனே அவங்க பேசுறாங்க, இது நாங்க நஷ்டஈடு கேட்கல, எங்களுக்காக விஜய் நிக்கணும்னு கூட கேட்கல, குறைஞ்சபட்சம் அவர் ஒரு இரங்கல் அறிக்கையாவது விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீடியாவில் அவர்கள் வெட்ட வழியாக பேசியதற்கு பிறகு அடுத்த நாள் புஷி ஆனந்த் போறாரு. அதுக்கப்புறம் இவர் வேண்டா வெறுப்பாக ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சொந்த கட்சிக்காரர்கள் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 6 பேர் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது, 6 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வெறுமனே வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால இறந்தாங்கிறது மட்டும் இல்லை. இந்த வருகிற கூட்டத்துக்கு ஒரு வகையான சினிமாவுக்கு போகிற அந்த சினிமாவுக்கு போகிற அந்த மனோநிலை தாங்க இருக்குது. ஒரு வகையான இந்த விஜய் படத்துக்கு போகிறதுக்கான மனோநிலை தான் இருக்குது. அதை நான் அந்த நிகழ்ச்சி மட்டும் சொல்லலை. இப்போ இவர் நடத்திருக்காரு சிவானந்தா சாலையில நடத்தின இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இவர் நடத்தின போராட்டத்துல வந்தவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதமாக்கி இருக்காங்க. 3 துறை அதிகாரிகள் களத்துல இறங்கி நின்று அங்க என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குது, எவ்வளவு சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்க கொடுத்துடுறோம்னு டிவிகே சார் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதாவது எங்களுடைய ஒரு கட்சிங்கிறது எப்படி இருக்குங்க, அது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணுங்க. மேல இருந்து ஒரு ஆணை வருகிறது என்றால் அதற்கு அடிபணிந்து அதற்குள்ள நடக்கக்கூடியதுதான் கட்சி. எத்தனை 1000 பேர் வரட்டும். நான் என்ன கேட்கிறேன், அதிகமான கூட்டம் வந்தது, ரொம்ப பெரிய சாதனை படுத்தது அண்ணாவின் மரணத்தின் போது வந்த மிகப்பெரிய கூட்டம் தான். அப்போ கூட இவ்வளவு பெரிய பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படலை. ஏன் எம்ஜிஆருக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கலைஞர் இறந்தப்பெல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் யாருமே, ஏன்னா அவங்களும் கட்சிக்காரங்க தானே. அப்போ கட்சிக்காரர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லை, இவர்களுக்கு வெறுமனே ரசிக குஞ்சுகளாக இருக்காங்க. நீங்க திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ கூட தியேட்டருக்குள்ள அடிச்சு சேர உடைச்சது தானே கோயம்பேடு விஜயினுடைய ரசிகர்களின் வரலாறு. அப்போ சீட்டுக்கான செலவை நான் கொடுத்துருதான்னு விஜய் சொல்லுவது விஜயின் பெருந்தன்மையாக இருக்கலாம். இவர்களை நம்பி ஆட்சியை எப்படி கொடுக்கறது? இவர்கள் தான் உங்களுடைய தொண்டர்கள். ஒரு ஹாபிட் மாதிரி இருக்குது. இப்ப நீங்க விக்கிரவாண்டி மாநாடு சொன்னீங்க இல்லையா, அங்கேயே ஒரு 1000கணக்கான சேர உடைச்சு போட்டாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அந்த மாதிரி நிறைய, அந்த ஏர்போர்ட்ல எல்லாம் தொங்காத குறை என்னென்னலாமோ பிச்சு மேல கிடந்து தொங்கி. விஜய்க்கு ஒரு 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 பெரிய கிரேஸ் இருக்குது. அந்த கிரேஸ் நமக்கு கண்கூடா தெரியுது. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கான அந்த பிம்பம்லாம் இருக்கட்டும். அது இந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறது? உங்களையே ஒழுங்காக சீரமைக்காத ஒரு கூட்டம் எப்படி நாட்டை வழி நடத்த முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் மறுபடியும் என்ன கேட்கறேன்னா, அவர்கள் தப்பா இருக்காங்க, சரி நீங்க சரியா அதை வழி நடத்தணுங்களா? அதுக்கான உங்கள்கிட்ட எந்த இதுவுமே இல்லையே. உங்களை ரசிக்க வருகிறவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி இருக்காங்க. ஆனா நீங்கள் கட்டுப்படுத்துகிற ஆற்றலோடு இருக்கணும்ல. நீங்க இப்படி முறைச்சிட்டு போற மாதிரி வீடியோ வருது. நீங்க இங்க இருக்கிறவர்களை முறைச்சா மட்டும் போதுமா? இல்ல புஷி ஆனந்த் மேடையில சொல்றாரு இல்லையா, மரத்துல ஏறாத கட்டுப்படுத்தானே செய்யறாங்க, மரத்துல ஏறாத தாவாத, அது கம்பி பிடிச்சிடாத. அதாவது செய்யறாங்க. பூத் கமிட்டி ஏஜென்ட் அமைக்கிறதுக்கு எப்படி இயங்கணும் அப்படின்னு கூப்பிட்டு நீங்க பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு அரசியல் கட்சினா ஒரு தொண்டனாக எப்படி இயங்கணும்னு பிராக்டிஸ் கொடுக்கணும். அப்படிதான் நிலைமை இருக்குது. இது வெறுமனே தவாத, குதிக்காத, உட்காரு, சிட் டவுன் அப்படின்னு சொல்றது எல்கேஜி குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி இல்லை. நீங்க 10ஆம் கிளாஸுக்கு கூட சொல்ல வேண்டியது இல்லை. அந்த பசங்க கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க. ஆனா நீங்க அதை விட மோசமாக ஒரு வகையான உணர்வு எழுச்சியில இவர்கள் இருக்கிறார்கள்னா, இவர்கள் கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியினுடைய தொண்டர்கள்னு சொல்லுவதற்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். அவங்கெல்லாம் சின்ன பசங்க, இளைஞர்கள், ஆர்வ குளர்ல இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த இள வயசுக்கே உரிய அந்த வேகத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஆட்சியை பிடிக்கலாம் வேண்டாங்க, நாளைக்கு ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக 10 பேர் போய் உங்க ஆளுக 10 பேருக்கு நன்மை செய்யணும்னு போனா கூட அந்த இடத்துல 10 இதை உடைச்சு வச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆயிருது? நன்மை செய்யணும்னு நீங்க கூட்டின கூட்டம்
அது பாதகமா வந்து முடிஞ்சிருது. ஒன்று, நீங்க தாமதமா இயங்குறீங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இன்னொன்னு, உங்களுடைய கட்சிக்காரர்கள் மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லை. அதைத்தான் 6 பேர் இறந்த போது நீங்கள் காட்டிய உங்களுடைய அக்கறை காட்டுகிறது. இப்போ நீங்க இந்த அஜித்குமார் மரணத்தின் போது நீங்க செய்வது என்பது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் மட்டும்தான். 24 குடும்பத்தில் உள்ளவங்கள நான் கூட்டு வந்திருக்கிறேன். சிஎம் சார், நீங்கள் வந்து அஜித்குமார் அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து சாரிம்மா, தெரியாமல் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ரைட்டு, வரவேற்கிறேன். அதுபோல் இந்த 24 குடும்பத்துக்கும் நீங்கள் சாரி சொல்லுங்கள், அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நிவாரணம் கொடுங்க அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்து தானே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. ஒரு ஓட்டு கட்சி இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ள கட்சி. அப்படிப்பட்ட நிவாரணத்தை நீங்களே செய்யலாம். ஒன்று. இன்னொன்று, நீங்க உண்மையிலேயே சமூக அக்கறை கொண்டவராக இருந்துன்னா இந்த 24 மரணங்கள் இந்த அஜித்குமாருக்கு மட்டும் நீங்க ஏன் வரணும்? அதுக்கு முன்னாடியே நீங்க வரணும்ல. அஜித்குமார் மரணம் ஒரு உணர்வெழுச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அது ஒரு வீடியோவாக வெளியில வந்திருக்குது. மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு எதிராக அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா மற்ற 24 மரணங்களும் நடந்தது. குற்றம் செய்தவர்கள் அது என்னென்ன பின்னணியில செஞ்சாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது என்ன சூழ்நிலையில அந்த மரணங்கள் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. லாக்அப் டெத்தை நாம் ஆதரிக்கவில்லை. அதையெல்லாம் நாங்க பூசி முழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்த 24 பேர்களும் சாகரத்தண்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த கேள்வி நான் கேட்போம்ல. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அப்போ முழுக்க ஒரு மரணம் நடந்திருக்கு, அதுக்கு மாரடிச்சு அழுவது மாதிரி நீங்க உங்களுடைய அரசியலை செய்ய விரும்புகிறீர்களே தவிர உண்மையான அக்கறையோடு இருந்திருந்தால் நீங்க இந்த 24 பேருக்கும் நீங்களே முதல்ல போய் நீங்களே அவர்களை கவனித்திருக்க முடியும். நான் அதான் சொல்றேன். இவருக்கு இப்போ நான் அதான் சொல்றேன், இந்த 24 பேர் மேல அக்கறை அது இல்லை பிரச்சனை. சொந்த கட்சிக்காரன் மேலே அக்கறை இல்லை. சொந்த கட்சிக்காரனுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க. அவனுக்கு நிவாரணம் கொடுக்கறது 2வது, இரங்கல் தெரிவிக்கணும்ல. அவன் அந்த ரசிகர்கள் வந்து 2வது நாள் வந்து புலம்பி எங்களுக்கு எங்க அண்ணன் ஒரு அறிக்கை விட்டால் போதும்னு சொன்னதுக்கு அப்புறம், கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு அறிக்கையே விடுவீங்க. புஷியானது 2வது போவாரு, அதுக்கப்புறம் ஊரெல்லாம் பேர்னாடுறதுக்கு அப்புறம் காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா சொந்த கட்சிக்காரனே நீங்கள் என்னவாக நடத்துகிறீர்கள்? இப்போ நீங்க இதுக்கு வந்து நின்று அழுகிறீங்கன்னா நீங்க யாருக்காக எதற்காக அழுகிறீர்கள்? இந்த 2 கேள்வியும் கேட்போம்ல. அப்போ முதல்ல உங்களுடைய கட்சிக்காரர்களின் பாதுகாப்பை நலனை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இன்னொன்னு, நீங்கள் அதிகமாக கூட்டம் கூட்டுவதால் நடக்கக்கூடிய சேதங்களுக்கு நீங்க ஒரு தடவை பொறுப்பேற்கலாம். ஆனால் மீண்டும் சேதம் ஏற்படாமல் ஒரு கூட்டத்தை உங்களால் நடத்த முடியும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பொது சொத்துக்களுக்கு களங்கம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் உங்களால் ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியாதுன்னு சொன்னா இது கட்சி அல்ல, இது வெறும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு அட்ராசிட்டி குரூப் அப்படின்னு நாம வேணா இதை வரையறுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்படிப்பட்டவர்கள் சமூக அக்கறையோடு வரேன்னு சொல்லி நாடகம் போடக்கூடாது. அப்படி நடத்தினால் அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பேசுற வசனத்துக்கும் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சாரி மாடல் அரசு, நீங்க முழுக்க தப்பா செய்றீங்க, சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சாரி மாடல் அரசு அப்படின்றத வந்து ஒரு காயின் பண்றாரு. அந்த அதுல இருந்த முரண்பாடை பாருங்க. அவரு ஒரு முறை அந்த தவறுக்காக வருந்துகிறேன், அங்க நடந்தது தப்பு, வருத்தம் தெரிவிக்கிறேன், சாரின்னு சொல்லி அந்த அந்த உளவியலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த வலியினுடைய என்னன்னு அதை அவர் சொன்னாரு. நீங்க அதை வந்து சாரி மாடல் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு என்ன பண்றீங்க? 24 குடும்பம் இங்க இருக்குது, இவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு இது. அப்போ ஒரு பக்கம் சாரி கேட்டதை நக்கல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் 24 பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லுவது என்ன வகையான மாடல்? இதுதான் முரண்பாடு ஒண்ணு. இன்னொன்னு, நீங்கள் செய்கிற இந்த இதுக்கு நீங்க இப்ப பணம் கட்டிட்டீங்கல்ல, ஒவ்வொரு முறையும் சாரி கேட்டு பணம் கட்டுவதுதான் உங்களுடைய, அதாவது இன்னும் பணம் கட்டல நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி உங்களால் ஏற்படுகிற குற்றங்களை தடுங்க. உங்கள் கட்சியினால் ஏற்படக்கூடிய, உங்கள் ரசிகர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுங்கள். உங்கள் ரசிகர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்னுடைய கருத்து. இப்போ திமுக ஆட்சி காலத்துல இந்த 4 ஆண்டில் உள்ள மரணங்களை தான் சொல்றாரு. அது வந்து லாக்அப் டெத்துன்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது லாக்அப் டெத் மட்டும் இல்லை, என்கவுண்டர் இன்னும் இதர பிற வழிகள் நடந்ததெல்லாம் கூட சேர்த்து தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு லாக்அப் டெத்துக்கு எதிரான ஒரு ஒரு போராட்டம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி காலத்துல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல 50 பேர் இறந்துருக்கிறாங்க, துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது, அதுவும் இருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்குது. அதெல்லாம் சேர்க்காம இந்த 4 வருஷத்துல உள்ளதை மட்டும் ஏன் அடிச்சு வர்றாரு? இல்ல, எடப்பாடி விவகாரத்துல இந்த ஒரு இதுல மட்டும் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி குறித்து
அவர் எங்கேயுமே பெருசா எதிர்க்கவே இல்லை. நீங்க வந்து அண்ணா கலைஞருடைய போட்டோக்களை போட்டு, நீங்க கலைஞரை விட்டுருங்க, இப்ப அண்ணா பெரியார் 2 பேருடைய போட்டோவையும் போட்டு இழிவுபடுத்தி மாநாட்டில் இது பண்றாங்க. நீங்க அதுக்கு வந்து பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் நீங்க வந்து எதிர்வினையாடுறீங்க. அதையும் கூட பெரிய அளவில் அதிமுகவை எதிர்த்து நீங்க பேசவே இல்லை. சரிங்களா? அப்போ அமித்ஷா அம்பேத்கரை குறித்து இழிவுபடுத்தி பேசும்போதும் அமித்ஷாங்கிற பெயரை குறிப்பிடவில்லை. பின்னாடி அம்பேத்கர் பெரியார் அண்ணாவை குறித்து வீடியோ போட்டு இந்து முன்னணி மாநாடு நடத்துகிறது, அதுல அதிமுக காரர்கள் வந்து உட்கார்றாங்க, அதை குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணது கிடையாது. இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த அதிமுகவின் பங்கை மட்டும் அப்படி தள்ளிட்டே போறீங்க அப்படிங்கிறது உங்கள் அப்ப நீங்க எந்த விதத்தில் பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுகிறவரா இருக்கீங்க? அப்ப முழுக்க அதிமுக பயாஸ்டா இருக்கீங்க. உங்களால் கடந்த ஆட்சி நீங்க யோசிச்சு பாருங்க, இதை விட மோசம் ஒண்ணு. இன்னொன்னு, புள்ளிவிவர அடிப்படையிலேயே ஒரு வருடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட இறப்பு வந்து 2018 காலத்துல தான் நடந்திருக்குது. இப்போ ஓரளவுக்கு இந்த லாக்அப் மரணங்கள் குறைந்திருக்கிறதுங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு, வட மாநிலங்களில் குறிப்பாக பீகார், ராஜஸ்தான் மாநிலங்களில் தான், மத்திய பிரதேசம் அதுலங்கதான் அதிகமான லாக்அப் மரணங்கள் இருக்குது. வந்து 80. ஆமா, குஜராத்ல அதிகமான மரணம். ஒரு வருஷத்துக்கு 14 மரணங்கள் 15 மரணங்கள் சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தென் மாநிலங்கள் பரவாயில்லை, அதில் தமிழ்நாடு பரவாயில்லைங்கிறது நிகழ்ச்சி. அதனால நாம இந்த பிரச்சனைகளை நாம வந்து அதனால சரியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சர்டிபிகேட் வாங்க வரல. ஆனால் அதுவும் இல்லாம செய்யணும். இதை பற்றி பேசுவதற்கு விஜய் எந்த இடத்திலையும் முழுவதுமாக பேசுவது இல்லை அப்படிங்கறதா விஷயம். அவர் பாஜகவை குறித்து பேசினாலும் கூட அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி தெளிவாக பேச மாட்டார். போகிற போக்கில் மேலோட்டமா பேசுவாரே தவிர அமித்ஷா மோடியை குறித்து புள்ளியா அடிச்சது கிடையாது. இப்பவும் அதிமுக குறித்து விமர்சனம் கிடையவே கிடையாது. ஊழல் லஞ்சம்னு பேசுவாரு, அதிமுகவை பத்தி பேசவே மாட்டாருன்னா அது எப்படி? A1 குற்றவாளியே தன்னுடைய தலைவியாக கொண்டிருக்கிற அதிமுகவை பற்றி பேசாமல், கொடநாடு கொலை வழக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பொள்ளாச்சி பெண்கள் கேஸ் எந்த மாதிரியாக முடிந்ததுன்னு தெரியும். இதையெல்லாம் நடத்தின எடப்பாடி பழனிசாமி குறித்து துளியும் விமர்சனம் வைக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான, நான் என்ன சொல்றேன், டபுள் கேம் விளையாடுகிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது கூட தேர்தல் அரசியலுக்காக ஒரு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது கூட காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இதற்கு வெளியே வரல, மக்களை சந்திக்க மாட்டேன்றாரு, வெயில்ல படாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ அவர் வெளியே வந்துட்டாரு, முதல் முறையா ஒரு இதுல பேசியிருக்கிறார், அதுல கூட குறைய இருக்கலாம். இந்த முயற்சி ஒரு எதிர்கட்சி ஆக்டிவா இருக்கிறது ஒரு சமூகத்துக்கு நல்லது தானே அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல? வரட்டும், நான் அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் செய்ததை விட ஒப்பிடும் போது இது வந்து வரவேற்க தகுந்ததுதான். ஆனா வரும்போது 2வது தடவை நாம வந்து அபராதம் கட்டக்கூடாது, நமது ரசிகர்களால் இந்த பொது சொத்துக்களுக்கு களங்கம் விளைவிக்க கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. இப்போ வர்றதுங்கிறது மறுபடியும் நான் சொல்றேன், மக்கள் பிரச்சனைக்கு வர்றீங்க, மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், அது உங்களுடைய ரசிகர்களின் பொறுப்பு. ரசிகர்களை சரியா வழிநடத்த வேண்டியது உங்களின் பொறுப்பு. அதையே நீங்க சரியா செய்யாத போது நீங்க மக்களை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கான தகுதி பெற முடியாது. அப்ப இது வெறுமனே சமூக பிரச்சனைகளை சுட்டி காட்டும் போது சமூகத்துக்கு நீங்களே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போ கட்சியிலிருந்து வெளியே வந்த டிவிகே கட்சியிலிருந்து வெளியே வந்து ஜெகதீஸ்வரன் அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை வந்து தொடர்ந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. அதுல வந்து காயின் பண்ணி சில விஷயங்களை சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த் கையில தான் கட்சி இருக்குது, விஜய் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு, ஆக்சுவலா அவர் தான் டைரக்டரு, அவர் தான் ப்ரொடியூசருங்கிற மாதிரி இருக்குது, அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு, அவர் தன்னுடைய கட்சியை ஓன் பண்றதே இல்லை அப்படின்றது ஒன்று சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அவங்க மாநாட்டுக்கு எழுதி கொடுத்தவரையே வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது போல அந்த ஏற்பாடுகளுக்கு முன்னாடி நிறைய கருத்துக்கள் சொன்னது, இப்ப சீமான் கூட அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த வழி தாங்க முடியாம தான் இன்னைக்கு வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறாருன்னா சொல்றாங்க. இப்படி பல பேரை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிட்டார். ஐயநாதன் கூட வந்து அதுல ஒரு நபர் தான், பிறர் அவர் பேரை சொல்லல, அவரு ஐயநாதன் பேரை சொல்றாரு. இப்படி பலரையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூரப்பட்டுடுறாங்க, கண்டுகொள்ள மாட்டேன்றாரு, மாநில நிர்வாகிகளை கூட அவர் சந்திக்கிறது இல்லை.
இங்க என்ன நடக்குது, என்ன போகுது, நிறைய பேர் காசு வாங்குறான்னு சொல்றாங்க, தலைமைக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க, ஒரு வேட்பாளருக்கு 2 கோடி ரூபா வாங்குறதா சொல்றாங்க, 20 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி செலவு பண்ணனா அவன் நாளைக்கு அதை எடுக்கணும்னு தானே நினைப்பான். இது பற்றி ஏதாவது அவருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. நானும் 1 வருடமாக காத்திருந்தேன் அவரை சந்திப்பதற்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு, அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாருங்க? இந்த உள் முரண்பாடுகளை பாருங்க. ஏற்கனவே அவர் கூட 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வெங்கட்ராமன், அவர் அவருடைய வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டே கூட இருக்கக்கூடிய ஒருவர் பார்ப்பனர். இன்னொன்று புஷியானந்த். ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை எல்லாம் புஷியானந்த் காலி பண்ணிடுறாரு. புஷியானந்த் கூழ கும்பிடு போட்டு அவர்களோட அடாப்ட் ஆகிட்டாரு. அதுக்கு போக இந்த அதிகார வர்க்கத்தோடு கனெக்ட் பண்றதுக்கு இந்த வெங்கட்ராமன், இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அது போக 2 பேர் வராங்க. ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி யாருடைய இதுல வராரு? ஏற்கனவே அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவருடைய தயவில் தான் இவர் உள்ள வர்றாரு. அப்புறம் அருண்ராஜும் உள்ள வர்றாரு. இது போக உங்களுக்கு ஆதவர்ஜுனாவும் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த 3 பேர், இன்னொரு பக்கம் இந்த 2 பேர், ஏற்கனவே இருந்த 2 பேர், புதிதாக வந்திருக்கிற 3 பேர். இந்த 3 பேரும் ஏதோ ஒரு வகையில் அவரை மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஒன்று. இன்னொன்று, புஷியானந்த் கூடுதலாக அவரை ஆட்டி வைக்கிறார். இது வெறுமனே ஜெகதீஸ்வரனுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு பார்க்கறது மட்டும் இல்லை. நீங்க புஷியானந்த் தான் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருங்கிறதுக்கு நமக்கு என்னது இதுன்னா, ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அந்த ஆடியோ லீக் இருக்குல்ல, அது தெரியாமலாம் வரல, தெரிஞ்சுதான் வருது. ஏன் தெரிஞ்சு வருது? இங்க நேரடியாக நம்மளால சொல்ல முடியல, இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியல. நாம ஒரு திட்டத்தை வகுக்கிறோம், அதுக்கு மாற்றா ஒண்ணு நடக்குன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். எப்படி நடக்கு? நீங்க பகல் ஃபுல்லா விஜய்கிட்ட ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேட் பண்ணி சில தகவல்களை நீங்க சொல்லிடுறீங்க. ஆனா விஜய் 6 மணிக்கு மேல ஒரு அவதாரத்துல இருக்கிறாரு. அந்த அவதாரத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்து காதில் ஓதுகிற புத்தி சொல்லுகிற ஒரு குருவாக பக்கத்துல யார் இருக்கிறா? அவருக்கு ஏற்ற மாதிரி, அவர் மூடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்வதற்கு புஷியானந்த் இருக்கிறாரு. அப்ப புஷியானந்த் என்ன பண்றாரு? நேற்று போட்ட திட்டத்தையோ நேற்று வரையில் பேசிய விஷயங்களை எல்லாம் முதல்ல கேட்டு வாங்கிக்கிறாரு. இன்னொன்னு, இது வேண்டாம், இப்படி செய்யலான்னு மாற்றின்னு சொல்றாரு. இந்த நெருக்கடியில தான் அந்த ஆடியோவே வருது. நான் நேற்று உங்ககிட்ட பேசுனது அடுத்த நாள் புஷியானந்த் வாயிலிருந்து வருது. அப்போ அந்த திட்டம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இன்னொரு பக்கம் அது வேண்டாங்கிறத அவங்க சமிக்கையோட முடிச்சிடுறாங்க. இப்படி 2 அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு. இதுக்கு மத்தியில தான் ஜெகதீஸ்வரன் 1 வருஷமா காத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு மத்தியில தான் இவர் நம்ம யாரு ஐயநாதன் அவர்களும் அவர் அப்படி உள்ள போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டாரு. ஐயநாதன் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு, ஒரு களத்துக்கு போனோம், மக்களை சந்திக்கணுங்க எண்ணமே அவருக்கு இல்லை அப்படின்னு. இப்போ இது விஜயின் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. விஜய் ஒரு நடிகராக இருந்தார், இப்போதும் நடிகராக தான் இருக்கிறாரு. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். பணம் போட்டவனுக்கு தான் வழி தெரியும். ப்ரொடியூஸ் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு, டைரக்ட் பண்றவர். அவர் தான் கதை இயக்கம் எல்லாமே. அவங்க அப்பாவுக்கு இந்த நிர்வாகம்லாம் உண்டு. ஏன்னா பையங்கிற ஓடாத, அதாவது விஜய் ஆரம்ப காலத்தில் வந்தபோது ஓடாத குதிரை, இது அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தார் இல்லையா, பணத்தை செலவழிச்சு எல்லாத்தையும் பண்ணி. அவருக்கு தெரியும் அதோட கஷ்டம் எல்லாம். அப்போ அதை ஓட வைக்கிறதுக்கு எப்படி யார் யார் காலில் போய் விழுந்தாரு, எப்படி விஜயகாந்தை பிடித்து செந்தூர பாண்டிக்கு அனுமதி வாங்கி விஜயகாந்த் ஃபோர்ஸ்ல இவர் எப்படி மேல தோல்ல சவாரி செஞ்சாருங்கிறதுலாம் அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? நேரடியா எப்படி நாம அந்த சினிமா பிரபல்யத்தை வச்சு நேரடியா உள்ள வந்துடலாம், அப்படி இல்லை. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த அதாவது மேனேஜ்மெண்ட், கட்சி நிர்வாகம், கட்சி கட்டமைப்பை உருவாக்குவது, இதுக்கெல்லாம் தனி பொறுப்பு வேண்டும், வேலை வேண்டும். திடீர்னு களத்துல இறங்கிட்டு என்ன ஸ்கிரிப்ட், என்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பு போடுறதுக்கு ஒரு மாஸ்டர், இந்த பக்கம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், எல்லாரும் நின்று சொல்லி கொடுத்து உடனே செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறத இன்னைக்கு வரல ஒரு உணரவில்லைங்கிறது தான். இதை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. அதுல இந்த ஜெகதீஸ்வரன் பேச்சுங்கிறது ஒரு பகுதி. அவர் கட்சியை ஓன் பண்ணவே இல்லைன்றாரு. கட்சி அதான் சொல்றேனே, நீங்க படம் நீங்க வெளியில தான் படத்துக்கிட்டீங்க, இது படம் உங்க படம் அப்படி கிடையாது. டைரக்டர் தான் படத்தோட மையம். இவர் கதையை செலக்ட் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, டைலாக் பேசுறாரு. இதை தவிர்த்து கதையை மூவ் பண்றது யாரு? அது அவரு தானே. அதாவது ஒரு நிர்வாகம் தானே செய்யுது. அந்த மாதிரி ஒரு கட்சியை நிர்வகிச்சு நீங்க இன்னும் ஆக்டரா தான் இருக்கிறாரு. ஆமா, மக்கள் திரளாக நீங்க, அதுதான் சொல்றேன்,
மக்கள் திரளோடு இயங்க வேண்டியது ஒரு ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டியது ஒரு அதாவது ஒரு திரைப்படத்தை இயக்குவதுக்குள்ளே நீங்க அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி அவ்வளவு மன அழுத்தத்துக்குள்ளாவீங்க. ஏன்னா பொறுப்பு உங்க தலையில இருக்கும், படம் ஹிட் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு. நடிகர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் நடிச்சு முடிச்சுட்டு அவங்க பாட்டு குழுமுனாலே போயிடலாம் பிரச்சனைகள் வரும்போது. அப்படி டைரக்டர்கள் போக முடியாது, ப்ரொடியூசர் போக முடியாது. நான் புலி விஷயத்த சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட பொறுப்புகளை சுமக்கிற இடத்தில் விஜய் கடந்த காலத்திலும் இல்லை, இப்போதும் இல்லை. அவரு இன்னைக்கு வரல நடிகராக இருக்கிறாரு. ஒரு திரைப்படத்தை இயக்கி அதை ப்ரொடியூஸ் பண்றதை விட மிக சவாலான ஒரு காரியம் 234 தொகுதிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டை, அந்த நாட்டு மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு ஒரு கட்சி நடத்துவது அப்படிங்கிறது அவர் இன்னைக்கு வரலும் உள்வாங்கல. அதனாலதான் கட்சி அவர் கையில் இல்லை. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.